வாழ்க்கையில் நீங்கள் பொதுக்குழு கூட்டினது அப்போ அந்த பொதுக்குழுல யாருமே எதுவுமே பேசுகிற தீர்மானங்கள்லாம் ஒன்றும் நிறைவேற்றலை. எப்பொழுதும் போல் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணி விட்டு நீங்கள் அனுப்பி விட்டீங்க சோறு போட்டு. அதானே பொதுக்குழுல நீங்கள் வந்துட்டு என்ன கேட்கணும் அப்படின்னா, விஜய் அதிமுக பாஜக அலையன்ஸுக்கு நீங்கள் போவீங்களா மாட்டீங்களா? ஏன்னா உன் கட்சிக்காரன் கொடியை பிடிச்சிக்கிட்டு எடப்பாடி அவர்களே வாழ்க வருக அப்படின்றான். இந்த கூட்டணிக்கு கொள்கை தேவையில்லை அப்படின்னு முடிவு எடுத்துறாரு விஜய். அப்படின்னு அவங்க உங்கள் ஆட்கள் ஒன்றும் அப்ஜெக்ட் பண்ணலாம் போகிறதில்ல. அப்ஜெக்ட் பண்ணக்கூடியவனெல்லாம் உங்கள் கட்சியை விட்டு எப்போ வெளில ஒதுக்கிட்டான். கரூரில் 27ஆம் தேதி தான் அவங்க கட்சியினுடைய லைஃப் லைன் போயிடுச்சு. இப்போ விவரம் தெரியாத ஒரு ரசிகன் அண்ணா அண்ணா அப்படின்னு உங்களோட சுற்றுறாங்க இல்லையா, அவங்க நீங்கள் எது சொன்னாலும் கேட்டுக்குருவாங்க. பிஜேபியோட சேரலாமா? சேரலாம். ஆர்எஸ்எஸோட சேரலாமா? சேரலாம். திமுகவோட சேரலாமா? சேர்ந்துக்கலாம். அண்ணன் எவ்வழி நாங்களெல்லாம் அவ்வழி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்னா இந்தியாவுடைய சீஃப் மினிஸ்டர் ஆக போகிறீங்க நீங்கள். இந்த ஒரு அறிக்கை விட்டீங்க, 2 பக்க அறிக்கை வேஸ்ட்டாக இருக்கிறீங்க. ஒன்றிய அரசு இவர் எதிர்க்கவே மாட்டார் நிரூபிச்சிட்டிங்களா? அவ்வளவுதான். இந்திய அளவில் நடக்கக்கூடியது எஸ்ஐஆர், அதை பற்றி ஏதாவது பேசுறீங்களா? இல்லை, பேச மாட்டீங்க. ஏன்? அவ்வளோதான். இந்த ஒன்லைன்லேயே எல்லாத்தையும் சொல்லிட்டு போறீங்க இல்லையா. அங்கே ஹாஸ்பிட்டலில் சர்ஜன் இருக்கிறாரா, நர்ஸ் இருக்கிறாரா, ஆப்ரேஷன் தியேட்டர் இயங்குதா? இல்லை இல்லை. சிஎம் சார் ஸ்டாலின் 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 அது மட்டும்தான் இருக்கு. திமுக அரசின் மீது வெறுப்புணர்வை உருவாக்குவது என்பதுதான் தாவேகா விஜயனுடைய ஒரே எஜெண்டா. விஜய் அவர்கள் வந்து ஒரு பொதுக்குழு அவசரமாக ஒரு பொதுக்குழு வந்து கூட்டுறதா வந்து ஒரு செய்தி வந்திருக்கு. அதில் வந்து கட்சியோட அமைப்பு ரீதியாக வந்து பெரிய மாற்றங்கள் வந்து செய்ய போகிறதாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் அமைப்பு ரீதியாக கட்சியாக வரல. உங்களுடைய பொதுக்குழு நீங்கள் மாவட்ட தலைவர்களை போட்டிங்க, மாவட்ட செயலாளர்கள் மாவட்டத்தில் போட்டிங்க, ஒரு 110 109 மாவட்டத்துக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு அமைப்பு போட்டிங்களா? பொதுக்குழு அப்படின்றது ஒன்று என்னென்ன அடிப்படையில் உங்களுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்தாங்க சொல்லுங்கள். நீங்கள் இப்போ பொதுச் செயலாளராக போட்டிங்களா? பொதுக்குழு கேட்டு தான் போட்டிங்களா? இவர் ஒரு பொதுச் செயலாளர், அருண்ராஜ் ஒரு பொதுச் செயலாளர், அப்புறம் அவர் வந்துட்டு தேர்தல் வியூக பரப்புரை பொதுச் செயலாளர், எல்லாம் யாரை கேட்டு போட்டிங்க? பொதுக்குழுவில் வச்சு அனௌன்ஸ் பண்ணிங்களா? பொதுக்குழுவில் வச்சு அப்ரூவ் பண்ணிங்களா? இல்லை இல்லை. வாழ்க்கையில் நீங்கள் பொதுக்குழு கூட்டினது அப்போ செயற்குழுன்னு சொல்லி கூட்டினீங்க. எப்போ? விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு. அதுக்கப்புறம் எப்போ கூட்டினீங்க? 2வது ஆண்டு விழான்னு சொல்லிட்டு ஒரு பொதுக்குழு கூட்டினீங்க. அந்த பொதுக்குழுல யாருமே எதுவுமே பேசுகிற தீர்மானங்கள்லாம் ஒன்றும் நிறைவேற்றலை. எப்பொழுதும் போல் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணி விட்டு நீங்கள் அனுப்பி விட்டீங்க சோறு போட்டு. அதானே பொதுக்குழுல நீங்கள் வந்துட்டு என்ன கேட்கணும் அப்படின்னா, விஜய் அதிமுக பாஜக அலையன்ஸுக்கு நீங்கள் போவீங்களா மாட்டீங்களா? ஏன்னா உன் கட்சிக்காரன் கொடியை பிடிச்சிக்கிட்டு எடப்பாடி அவர்களே வாழ்க வருக அப்படின்றான். நீங்கள் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இதான் இந்த பத்திரிகைகளெல்லாம் தொலைக்காட்சிகள்லாம் விவாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கு உங்கள் பொதுக்குழுல கேள்வி கேளுங்க, நம்ம என்ன செய்யலான்ட்டு. புஷியானதை வந்துட்டு தூக்கிறதுக்கோ இல்லை மற்றதுக்கோ எதுவுமே தேவையில்லை. தூக்கவும் மாட்டீங்க, அதில் எனக்கு தெரியும். எல்லாம் முடியவே முடியாது. இவருக்கு அவர் தெரியும், பாம்பு இருந்தால் பாம்பரியம் முடிஞ்சு போச்சு. அதனால் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஸோ உங்களுடைய கட்சியினுடைய கொள்கை பூர்வமான நிலைப்பாடு சரியானதாக இருப்பின், இப்போ நான் கேட்டேன் அந்த கேள்வி, தமிழக அரசை நோக்கி உங்களுடைய விரல் நீடும் பொழுது ஒன்றிய அரசுக்கிட்ட அது மடங்குது, பம்முகிறது, பதுங்குகிறீர்களே, கொண்டை தெரிகிறது, ஏன் அப்படின்றத விளக்குங்க. நம்மளுக்கு மத்திய அரசு முக்கியம் இல்லை, மோடி அரசு முக்கியம் இல்லை, கொள்கை முக்கியம் இல்லை, திமுக அரசை வீழ்த்துவதுதான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, பரவாயில்லடா துணிஞ்சு ஒரு முடிவு எடுக்கிறார். கொள்கையெல்லாம் சரண்டர் பண்ணிட்டு எடப்பாடி மாதிரியே இவரும் இருக்கிறாரு. அரசியலுக்கு கொள்கை தேவையில்லை, கூட்டணிக்கு கொள்கை தேவையில்லை அப்படின்னு முடிவு எடுத்துறாரு விஜய். அப்படின்னு அவங்க உங்கள் ஆட்கள் ஒன்றும் அப்ஜெக்ட் பண்ணலாம் போகிறதில்ல. அப்ஜெக்ட் பண்ணக்கூடியவனெல்லாம் அவங்க கட்சியை விட்டு எப்போ வெளில ஒதுக்கிட்டான். கரூரில் 27ஆம் தேதி தான் அவங்க கட்சியினுடைய லைஃப் லைன் போயிடுச்சு. யாரும் இதுக்கு மேலே உங்கள் கட்சியில் இருக்க மாட்டான். இப்போ விவரம் தெரியாத ஒரு ரசிகன் அண்ணா அண்ணா அப்படின்னு உங்களோட சுற்றுறாங்க இல்லையா, அவங்க மட்டும் தான் அவங்களோட இருக்க போகிறாங்க. அவங்க நீங்கள் எது சொன்னாலும் கேட்டுக்குருவாங்க. பிஜேபியோட சேரலாமா? சேரலாம். ஆர்எஸ்எஸோட சேரலாமா? சேரலாம். திமுகவோட சேரலாமா? சேர்ந்துக்கலாம். அண்ணன் எவ்வழி நாங்களெல்லாம் அவ்வழி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்னா இந்தியாவுடைய சீஃப் மினிஸ்டர் ஆக போகிறீங்க. நீங்கள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஆக போகிறீங்க, சிஎம் ஆஃப் இந்தியா. உங்களுக்கு ட்ரம்ப்கிட்டேருந்து ஃபோன் கிட்டலாம் கூட வரலாம், சொல்ல முடியாது. ஏன்னா அப்படியே சும்மா அதிர்வலைகளில் ஏற்படுத்துறீங்க. ஒரு 5 ஸ்டார் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் கூப்பிட்டு ஒருத்தரையும் ஒரு ரூமில் வச்சுட்டு ஒரு ரூம் வழியாக உள்ளே போயிட்டு வரீங்க, வெளில வரீங்க, உள்ளே போகிறீங்க, வெளில வரீங்க. அதுக்கும் ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன் எல்லாரையும் தனித்தனியாக பார்த்து காலில் விழுந்தீங்க, கதறி எழுதிங்க அப்படின்றதுக்கு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால்
பொதுக்குழு நடத்த போகிறாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னோம்னா பரபரப்பை உருவாக்கக்கூடிய வேலைகளை அவர் கூட இருக்கிறவங்க செய்கிறாங்க, அவ்வளோதான். அவங்க வந்துட்டு எதையுமே ஒரு கட்சி அரசியல் பண்ணவே இல்லை. எதை வச்சு சொல்கிறேன், இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் முதல்ல என்ன பண்ணீங்க, திருச்சி, அரியலூர், பெரம்பலூரை விட்டீங்க. அடுத்தபடியாக நாகப்பட்டினம், திருவாரூர், அடுத்தபடியாக நாமக்கல், கரூர், 6 இடம். எந்த இடத்துலையாவது அந்த மாவட்ட செயலாளருடைய பேரை சொல்லியிருக்கீங்களா? இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி சிறப்பாக ஏற்பாடு செய்து இப்படி பேனர்கள் எல்லாம் வச்சு மக்களிடையே அறியப்படுத்தி இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மாவட்டத்தின் செயலாளர், நமது அருமை செயல் வீரர் என்னாரு சொல்லிருக்கீங்களா? ஏன் சொல்லலை? உன் கூட இருக்கிறவன் சொல்லலை, உங்களுக்கும் அது அது அறிவில் அது எட்டலை. காரணம் ஸ்டாலின் அது மட்டும்தான் இருக்குது. அவருக்கு எதிராக ஒரு 10 விஷயத்த சொல்லணும், அந்த பிட்டு எடுத்து தராங்க. நம்ம விஜய் பார்த்துக்கங்க ஏன் தலைவரை, உங்களோட ரைட் பாக்கெட்டில் பேண்ட் பாக்கெட்டில் இருக்கிறது வந்துட்டு நாகப்பட்டினத்துக்கான பிட்டு, லெஃப்ட் பாக்கெட்டில் இருக்கிறது திருவாரூருக்கான பிட்டு. அங்கே போன உடனே நாமக்கல் பிட்டு இங்கே, கரூர் பிட்டு இங்கே. அந்த பிட்டு எடுக்கும்போது மனிதரா அப்படின்னு தெரியல. கொள்முதல் நிலையமான கொள்முடக்கலாம் அப்படி போயிடுச்சு. தமாசு இல்லை இதெல்லாம். யோசிங்க விஜய், முதல்ல ஆழமா போங்க, ஆழ்ந்து சிந்திச்சு நீங்க பேசுங்க போதும். இல்லையா கட்சிக்கு ஒரு 3 மாசம் லீவ் விட்டுட்டு முதல்ல அரசியலை தெரிஞ்சுக்கங்க. நீங்க என்ன சொன்னீங்க, அண்ணாவை படிங்க, பெரியாரை படிங்க, அம்பேத்கரை படிங்க சொன்னீங்களா இல்லையா 2 வருஷத்துக்கு முன்னாடி? நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க? இந்த ஒன்லைன்லயே எல்லாத்தையும் சொல்லிட்டு போறீங்க இல்லையா? அங்க ஹாஸ்பிட்டல்ல சர்ஜன் இருக்கிறாரா, நர்ஸ் இருக்கிறாரா, ஆபரேஷன் தியேட்டர் இயங்குதா? இல்லை. சிஎம் சார், இவ்வளவுதான் உங்களுடைய அரசியல். தமிழ்நாட்டில் நீங்க ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகி நிக்கிறீங்க விஜய். அரசியலை முதல்ல ஆழ்ந்து பண்ண கத்துக்கங்க. இந்த ஒரு அறிக்கை விட்டீங்க, 2 பக்க அறிக்கை, வேஸ்டா இருக்கிறீங்க. என்ன திட்டணும் ஒரு நோக்கம், அவ்வளவுதான். அதான் நான் சொன்னேன், திமுக அரசின் மீது வெறுப்புணர்வை உருவாக்குவது என்பதுதான் தாவேகா விஜயனுடைய ஒரே அரசியல் நோக்கம், எஜெண்டா அப்படின்னு நான் சொன்னேன். நிரூபிச்சிட்டீங்களா? நீங்க ஒன்றிய அரசு இவர் எதிர்க்கவே மாட்டாரு, நிரூபிச்சிட்டீங்களா? அவ்வளவுதான். இந்திய அளவில் நடக்கக்கூடியது SIR, அதை பத்தி ஏதாவது பேசுறீங்களா? இல்ல, பேச மாட்டீங்க. ஏன்? அவ்வளவுதான். எது நடந்தாலும் உனக்கு பாதிப்பு ஏற்படும், அது என்னது தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. ஆனா நீங்க ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு நீங்க தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திட்டு நீங்க சிஎம் ஆகலான்ற ஒரு கனவுல இருக்கீங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி கட்சியில் நிறைய குளறுபடிகள் நடக்கிறதுக்கு வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் மேலதான் வந்து நிறைய புகார் சொல்றாங்க. ஜான் ஆரோக்கியசாமி, இவர் தான் வந்து தவறான வழிகாட்டுதல் பண்றாரு, இவரால் தான் இவ்வளவு சர்ச்சை நடக்குது. அது போக வந்து புஷி ஆனந்த் வெர்சஸ் சாதவ் அர்ஜுனா அப்படின்ற மாதிரி ஒரு மோதல் கிளம்பி இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த பாஜக கூட்டணியை நோக்கி நகர்றது, இதனால தான் இந்த பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? சார், அவங்க கட்சியில் என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியாது சார். அண்ணன் பாருங்க, அந்த கட்சியை விஜய் இயக்கப்படுறாருன்றது தெரியுது, ஏன்னா பிட்டை வச்சு படிக்கிறீங்க. ஆனால் விஜய், நாங்களாம் ஆதரவாளராக இருந்தபோது பரந்தூருக்கு வந்தீங்க, தெளிவாக பேசுனீங்க. ஏன் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு தெளிவோட எங்கேயுமே பேச முடியல உங்களால்? பரந்தூரில் பேசுனீங்கன்னா 90 விழுக்காடு விவசாய நிலங்கள், 90 விழுக்காடு நீர்நிலைகள் உள்ள இந்த இடத்தில் தான் விமான நிலையத்தை அமைக்க வேண்டுமா, இவைகளை அடித்துத்தான் விமான நிலையத்தை ஏற்படுத்த வேண்டுமான்னு தெளிவாக கேள்வி கேட்ட உங்களால அதுக்கப்புறம் எந்த ஒரு இஷ்யூவால அந்த மாதிரி பேசலையா? ஏன் பேச முடியலையே? ஏன்? ஏன்னா விஜய், அப்போ உங்களோட இருந்தவங்க அந்த மாதிரி, இப்போ இருக்கிறவங்க வேற மாதிரி. நீங்க வேதாளங்களை சுமந்து கொண்டிருக்கின்றீர்கள், அதுலேருந்து நீங்கள் தான் விடுபடணும். நாங்கள் யாரையும் ஐடென்டிஃபை பண்ண நான் தயாராக இல்லை. ஏன்னா தட்ஸ் யுவர் ப்ராப்ளம். நோபடி கேன் சால்வ் யுவர் ப்ராப்ளம். யூ ஒன்லி ஹாவ் டு சால்வ் யுவர் ப்ராப்ளம். யாருமே உங்களுக்கு உதவ மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் உங்களுடைய அரசியலை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கவே இல்லை. அதனால தான் உங்களுக்கு எதுவுமே தெரியல. மதியழகன் சிறையில் இருக்கிறாரு, இப்போ பேமில் வெளில வந்தார். அவரு அந்த இடத்துல நடந்ததுக்காக அவர் தூக்கி உள்ள போட்டாங்க. அவருடைய பேராவது உங்களுக்கு தெரியுமா? அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது
அவருடைய பேரை சொல்லணும்ல, மதியழகன், எனது ஆருயிர் சகோதரர் மதியழகன் அப்படி சொல்லியிருக்கணும்ல. நீ யாருமே அடையாளப்படுத்தலை. ஏன்? உன் கூட இருக்கிறவன் சொல்கிறான் விஜய் ஒரு கல்ட்டு அப்படின்றான். என்கிட்ட சொன்னதுனால உங்களுக்கு ரொம்ப அதிகாரப்பூர்வமாக சொல்கிறேன். கல்ட்டு, எட்டாவது உயரத்தில் தான் நீங்கள் நிற்கணும். அப்படியே நட்சத்திரம் தூரத்தில் தான் மின்னுவார். அப்படியே பார்க்கணும், அதோ தெரியுது பார் அப்படின்ற அளவுக்கு இருக்கணும். அப்படியே ஜனங்க திரளணும், உங்களுக்காக அவங்க சாகணும். இவ்வளோதான் உங்களுடைய ஆட்கள். இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஜனநாயக அரசியலை பண்ணுறீங்க. நீங்கள் பண்ணக்கூடியது அரசியல் இல்லை விஜய். எந்த கேள்விக்கும் உங்களால் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா எந்த கேள்வியும் உங்களால் புரிஞ்சு கொள்ளவே முடியாது. அதனால தான் அவசரப்பட்டு விவசாய பிரச்சனையை தொட்டது பாருங்க, எவ்வளோ தூரம் நீங்கள் மாற்றீங்க. இதே விவசாயிகளை 700 கிட்டத்தட்ட 1.25 வருஷம் போறான்னா 700 பேர் செத்தான். நீங்க ஏதாவது அறிக்கை விட்டீங்க இல்ல. ஆனா நீங்க யாரோட நெகோசியேட் பண்ணீங்க? அந்த விவசாயிகளுக்கு எதிரான அந்த 3 சட்டங்களை கொண்டு வந்ததை ஆதரித்த எடப்பாடியோடு நீங்க கூட்டணி வைக்கிறது பொறுத்து நெகோசியேட் பண்ணீங்க, பேரம் பேசுனீங்களா இல்லையா? என்கிட்ட சொன்னீங்க. இதுதான் உங்களுடைய அரசியல். ஒரு எதிரியை காட்டு. நீங்க பண்றதுதான் உண்டபடியே பாசிசம். இவன் ஒரு எதிரி, அவன் ஒரு எதிரி, எதிரியை காட்டி அரசியல் பண்றது. புரியுதுங்களா? அவர் பாருங்க எவ்வளவு மெச்சூர்டா ஸ்டாலின் உங்களை ஒருபோதும் எதிரியாவே காட்டல. அவர் உங்களை எதிரியாவே காட்டல, நீங்க எதிரியாவே காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. சிஎம் சார், நீங்க வந்துட்டு பழி வாங்குறதுன்னா என்ன வந்து பழி வாங்க, நான் இங்க இருப்பாங்க. உன்னை பழி வாங்க வேண்டிய அவசியம் அவர் கிடையவே கிடையாது. நீ தான் உன்னையே பழி வாங்கிட்டிய. 41 பேரை சாவடிச்சுட்டு எதுக்காக அங்க ஏன் அந்த இடத்த விட்டு நீங்க பஸ்ஸை நவுத்துறீங்க? எதுக்காக பஸ் லைட் அந்த 50 மீட்டர் ஆஃப் ஆச்சு லைட்டு, உள்ள ஏன் லைட் ஆஃப் பண்றீங்க? ஏன் இருட்டில் உட்காந்து வரீங்க? ஐயா அது சொல்லுங்க, அது கொஞ்சம் விளக்குங்கண்ணா விஜய். ஏன் லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க? உள்ள இருக்கிறவங்க தெரியக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்களா? அப்படின்னா உள்ள இருந்தவங்க யாரு? இந்த இடத்துக்கு நீங்க 12 மணிக்குன்னு உங்க கட்சிக்காரன் சொல்றான், உங்களுடைய பொதுச்செயலாளர் புஷியானந்த் சொல்றாரு, உங்களுடைய இன்னொரு பொதுச் செயலாளர் சொல்றாரு 3 மணிக்கு தான் சொல்றாரு. அங்க 8:45 வரேன்னு சொன்னீங்க, ஆனா அங்க 2:45 பேசுறீங்க. இங்க இருந்து 8:45 தான் புறப்படுறீங்க. இதற்கான காரணங்கள் மட்டும் அந்த 27ஆம் தேதி மட்டும் எழுப்பப்படக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. சொல்லிட்டீங்கன்னா நீங்க பாஸ். அதை விட்டு அழுவுறது, காலில் விடுறது வேலைக்கு ஆகாது, உங்களை அது காப்பாத்தாது. எடக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. முதல்ல சும்மா அந்த குற்றஞ்சாட்டி பேசுறது, திமுக எதிராக வெறுப்புணர்வு பேச்சு, இதெல்லாம் பாசிசம். பாசிசம் நான் சொல்ல வர எதிரியை காட்டி ஒரு நிறுவகரை, ஒரு ஐடியாலஜியை நிறுவறன்னா அதை பேர் தான் பாசிசம். அதானே முஸ்லீம்களுக்கு எதிராக அவன் பண்ணான், அவன் பண்றான். நீ யாருக்கு பண்ண? திமுகன்ற ஒரு கட்சிக்கு எதிராக பண்ற. அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால நீங்க பண்ணக்கூடியது அனைத்தும் அடிப்படையில் அரசியல் இல்லை. உங்களை யாரோ இயக்குறாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு எஜெண்டா, யுவர் கேரிங் ஃபார்வர்ட் அன் எஜெண்டா, அவ்வளவுதான். திமுகவுக்கு எதிரான ஒரு எஜெண்டா. அது யாருக்கு பலனளிக்கும்? கடைசியா பாஜகவிற்கு தான் பலனளிக்கும். அதிமுக கூட இல்லை, உங்களுக்கும் இல்லை, பாஜகவுக்கு தான் பலனளிக்கும். தமிழ்நாட்டை 3ஆ உடைக்கணும், யூனியன் டெரிட்டரியை ஆக்கணும், தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை திணிக்கணும். புரியுதுங்களா? தமிழ்நாட்டில் மும்மொழி மொழியை திணிக்கிறதோட மட்டும் இல்லாத தமிழ்நாட்டில் வந்துட்டு ஸ்கூல் பள்ளிக்கூட திட்டத்தில் வந்துட்டு 3ஆவதுலேருந்து பொதுத் தேர்வு நடத்தணும், மனுஸ்மிருதியை பாடமாக திணிக்கணும், இப்படின்னு சொல்லிட்டு வர திட்டமிடுறாங்க பார்த்தீங்களா பிஜேபி. அவங்களுக்கு தான் உங்களுடைய பாலிடிக்ஸ் உதவுமே தவிர உங்களுக்கும் உதவாது, அதிமுக உதவாது, தமிழ்நாட்டு மக்களுக்கும் உதவாது. எழுதி வச்சுங்க விஜய், இதுதான் நடக்கும் உங்களால். விஜய் அரசியல் பற்றி பல்வேறு சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பகிர்ந்து வைக்கிறோம்.